ஒரு ஊர்ல ஒரு அரசர் புலவர்களுக்கு விருந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ வானத்துல கழுகு ஒண்ணு தன்னோட இரையான பாம்பை தூக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போயிட்டு இருந்துச்சு. கழுகோட இறுக்கமான பிடியில இருந்த பாம்பு அதோட வாயில இருந்து சில துளி விஷத்தை வெளியிட்டது. அந்த விஷம் அரசர் வச்சிருந்த உணவு பாத்திரத்துல விழுந்துடுச்சு. விஷம் கலந்த உணவுன்னு தெரியாத அரசர் அதை புலவர்களுக்கு கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட புலவர்கள் அடுத்த நிமிஷமே இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்த அரசர் ரொம்பவே வேதனைப்பட்டாரு. கர்ம வினைகளுக்கான பலன்களை எழுதும் சித்திரகுப்தருக்கு இந்த கர்ம வினையின் பலனை அரசருக்கு கொடுக்கறதா இல்ல பாம்புக்கு கொடுக்கறதா இல்ல கழுகுக்கு கொடுக்கறதான்னு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம சித்திரகுப்தர் யமதர்மர்ட்ட ஆலோசனை கேட்டாரு. கொஞ்ச நேரம் யோசிச்ச யமதர்மர் இதுக்கான விடை உனக்கு சீக்கிரமே கிடைக்கும், அது வரை பொறுமையா இருன்னு சொல்றாரு. சில நாட்கள் கழிச்சு அந்த அரசரோட உதவியை தேடி சில புலவர்கள் அந்த நாட்டுக்கு வராங்க. அரண்மனைக்கு வழி தெரியாம சாலையோரமா நின்றுட்டு இருந்த புலவர்கள் அங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண்ணிடம் வழி கேட்கறாங்க. அந்த பெண்மணி அரண்மனைக்கு வழி சொல்லிட்டு, இந்த அரசன் ரொம்பவே கொடுமைக்காரன், புலவர்கள் எல்லாம் இறக்கமே இல்லாம கொண்டுகிட்டு இருக்கான், அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க. இதை பார்த்த சித்திரகுப்தர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. புலவர்களை கொன்ற கர்ம வினையின் பலனை சித்திரகுப்தர் யாருக்கு கொடுத்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்க பதில கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான விடையா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.